வணக்கம். வாராகி தாள் சரணம் குருவே துணை. நான் உங்கள் அஸ்ட்ராலஜர் டாரட் ரீடர் கிருஷ்ணகீர்த்தி பேசுகிறேன். ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்காக குரு வக்ர நிவர்த்தி பலன் இப்போது பார்க்கலாம். கடந்த ஆகஸ்ட் மாதம் 2024 குரு வக்ரமானார். இப்போது 2025 பிப்ரவரி 5ஆம் தேதி குரு வக்ர நிவர்த்தி ஆக போகிறாரு. இவர் மே மாதம் வரை, மே 15, 14 வரை உங்களுக்கு இதே ரிஷப வீட்டில், அதாவது காலபுருஷ தத்துவத்திற்கு மேஷ ராசி முதல் வீடு, ரிஷபம் 2வது வீடு, 2வது வீட்டிலே இருக்க போகிறாங்க. அதுக்கப்புறம் குரு பெயர்ச்சியாக போகிறாங்க. இந்த காலகட்டம், அதாவது பிப்ரவரியிலேருந்து உங்களுக்கு அந்த மே வரைக்குமான அந்த காலகட்டத்துக்கான வக்ர நிவர்த்தி பலனை இப்போ நம்ம பார்க்கலாம். விருச்சக ராசி நேயர்களே, உங்களுக்கான பிப்ரவரி மாத குரு வக்ர நிவர்த்தி பலன் 2025 நடக்க இருக்கிற குரு வக்ர நிவர்த்தி பலன் உங்களுக்கு 2ஆம் வீட்டுக்கு சொந்தக்காரனும் 5ஆம் வீட்டு சொந்தக்காரனும் 7ஆம் இடத்துல இருந்து உங்கள் ராசியை பார்க்குறாரு, 11ஆம் இடத்தை பார்க்குறாரு, 3ஆம் இடத்தை பார்க்குறாரு. ஸோ ஃபஸ்ட்டு ராசிக்கு வருவோம். உங்களோட ராசி எண்ணம், இயக்கம், உங்களோட சிந்தனைகள், உங்களோட உடல் எல்லாமே சார்ந்து இருக்கக்கூடிய ராசி தான் நம்மளை பொதுமக்கள்கிட்ட கூட்டிகிட்டு போகும். நமக்கு ராசி, முகராசிலாம் சொல்கிறாங்க இல்லையா, அதாவது இந்த ஜாதகத்தில் 12 வீடும் நம்ம குடும்பத்துக்குள்ளே இருக்கக்கூடிய பலனை கொடுக்கும். லக்ன ஜாதகம் ராசி தான் பொதுஜன தொடர்பை அதீதமாக கொடுக்கக்கூடிய ஒரு பொறுப்பில் இந்த ராசி ஒரு மெயின் கேரக்டர். அப்போ இந்த ராசி பலன், பொது ராசி பலன்கிறது நமக்கு எந்த அளவுக்கு உயர்வை கொடுக்கும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களோட முயற்சிகள் அனைத்தும், தனம் சார்ந்த முயற்சிகள் அனைத்தும் கைகூடி வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி சின்ன சின்ன ஊர் போயிட்டு வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. அது ஒரு ஆன்மீக ட்ரிப்பாக மாறுவதற்குரிய வாய்ப்பு இருக்குது. வேலை மாற்றம் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. வேலை மாற்றம் மீன்ஸ் வேலை உயர்வோடு கூடிய வேலை மாற்றம். ஏன்னா 11ஆம் இடத்தை பார்க்குதுங்க இல்லையா. அதுக்கப்புறம் 5வது இடம் உங்கள் குழந்தைகளுக்கான கல்வி, ஆரோக்கியம், சேமிப்பு, சொத்துக்கள் அனைத்தும் வருவதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குது. உங்களோட 5ஆம் இடத்தை குரு பார்க்கலைங்க. 5ஆம் இடத்த அதிபதி குரு 7ல் இருக்கிறதுனால குழந்தைகளுக்காக ஏதாச்சும் நீங்கள் ஒரு முயற்சி எடுக்கிறீங்க, இல்லை குழந்தைங்களுக்கு முன்னேற்றுவதற்காக ஏதாச்சும் ஒரு சொத்து வாங்கி போடுறீங்க, ஒரு பத்திரம் பதிவு பண்ணுறீங்க அப்படின்னா, குழந்தைகள் பேரில் வாங்கணும்னு நினைக்கிறீங்க, ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட் போடுறீங்க அப்படின்னா, அதெல்லாம் பாசிபிள் பண்ணி தரக்கூடிய விஷயமாக இந்த வக்ர நிவர்த்தி பலன் உங்களுக்கு இருக்குது. அதே சமயம் 7ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால திருமணம் அமையக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது. அதை விருச்சிக ராசிக்கு யாருக்கு இன்னும் திருமணம் நடக்கலையோ அவர்களுக்கெல்லாம் திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்பு எதுக்கு இருக்கிறது, இந்த குரு வக்ர நிவர்த்திக்கு இருக்குது. அதே போல் குடும்பத்தில் இருந்து வந்த கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த பிரிவுகள் மனக்குறைகள் நீங்கி குடும்பம் ஒற்றுமையாக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. பிரிந்த காதலன் காதலி இணைவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க. அடுத்து பார்த்திங்கன்னா 2ஆம் திருமணம் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. இது எல்லாமே மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா 75% உங்களுக்கு குரு நல்லவரும் கூட, நல்ல ஸ்தானத்துலேயும் இருக்கிறாரு. அப்படி இருக்கிற பட்சத்தில் விருச்சிக ராசிக்கு ஒரு பெரிய அளவு அப்படி ஒரு பெரிய மேஜிக்கல் நடக்காட்டினாலும் டே பை டே இம்ப்ரூவ்மெண்ட் உங்களுக்கு இருக்கும். இப்போ இவர் கொடுக்கறது எப்படின்னா நிலையான இம்ப்ரூவ்மெண்ட்டாக இருக்கும். இப்போ போடுற விதை உங்களுக்கு காலத்துக்கும் வளரக்கூடிய ஒரு வாய்ப்பாக கண்டிப்பாக விருச்சிக ராசிக்கு இருக்க வாய்ப்புண்டு. விருச்சிக ராசி தனிப்பட்ட முறையில் எந்த விதமான பரிகாரமும் எடுத்துக்க தேவை கிடையாது. ஆனால் நீங்கள் செய்ய வேண்டிய முயற்சிகள் எல்லாம் செய்தே ஆகணும். என்னென்ன முயற்சி பண்ணுறீங்களோ அது எதெல்லாம் உங்களுக்கு நிலையாக இருக்க போகிறோ அதை குரு அக்செப்ட் பண்ணிடுவார். நிலையாக இல்லாததெல்லாம் கேன்சல் பண்ணிடுவார். அதே மாதிரி உங்கள் வாக்குக்காக, தனத்துக்காக, குடும்பத்துக்காக ஒரு முயற்சி இல்லை ஒரு விஷயம் குழந்தைகளுக்காக எடுக்கிறீங்க,
குலதெய்வம் கோயிலுக்கு போகிறீங்க, எல்லாமே இந்த 4 மாதத்தில் எவ்வளோ பாசிபிள் பண்ணணுமோ பண்ணிடுங்க. அதே சமயம் வந்து குரு உங்களை வந்து 7ஆம் இடத்துலேருந்து பார்க்குறதுனால நீங்கள் வந்து இப்போது ஆன்லைன் பிஸ்னஸில் இருக்கீங்க, இ-காமர்ஸில் இருக்கீங்க, இல்லை வந்து ஒரு யூடியூபராகவோ ஒரு இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சராகவோ ஏதோ ஒன்று இருக்கீங்க. பொதுமக்கள் தொடர்போட ஒரு விஷயம் வந்து டே பை டே பண்ணிகிட்ருக்கீங்க. ஃப்ளிப்கார்ட்டில் வியாபாரம் பண்ணுறீங்க, அமேசானில் வியாபாரம் பண்ணுறீங்க, இல்லை உங்கள் ஏரியாவில் வந்து உங்கள் கடையை மட்டும் யாரும் கண்டுக்கல. அந்த மாதிரி இருக்கும்போது இந்த வாட்டி பொதுஜனங்கள் எல்லாம் உங்களை உன்னிப்பாக பார்க்கக்கூடிய, நீங்கள் ஒரு பெரிய ஆளாகக்கூடிய, உங்களுக்கு மரியாதை ரெஸ்பெக்ட் நிறையா கிடைக்கக்கூடிய இடத்துல நீங்கள் இருக்கீங்க. ஸோ இந்த வருடம் வந்து உங்களுக்கு மெதுவான முன்னேற்றமாக இருந்தாலும் மனதுக்கு அமைதியான ஆரவாரம் இல்லாமல் ருசித்து ஒரு உணவை எப்படி சாப்பிடுவோமோ அது மாதிரி ருசித்து இந்த காலகட்டங்களை கடந்து போவதற்கான விஷயமாக இந்த 4 மாதங்கள் உங்களுக்கு கேரண்டீடாக குரு வக்ர நிவர்த்தி கொடுப்பாரு. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.